என்ன மழை நேரத்தில் லீக் ஆகி கசிஞ்சிச்சா தண்ணி? ஏங்க அவங்கள தான் மழை நேரத்தில் என்ன லீக் ஆகி கசிஞ்சிருச்சா? இடையில விட்டு போனது. ஓ, இங்கே வெடிச்சு இதுவாக இருக்கா? ம். ஆ இதெல்லாம் மூச்சு கட்டாரு உள்ள. அப்புறம் அங்கே ஒரு ஜாயிண்ட் இருந்துச்சு. ஆ அப்புறம் போட்டு போட்டு அப்புறம் இன்னைக்கு வந்து அதில் நோண்டி 2 வாரம் கட்டாரு இருக்குது. டபுள் பண்ணால் மோட்டர்லாம் கட்டாரு. இங்கேருந்து இங்காண்ட வயது கண்டு வரல. அது ஆனால் அது ஹீட்டில் மெல்ட் ஆகி பட்டுன்னு போயிருக்கு அந்த ஒயரு, அந்தாண்ட ஒயரு. இதுவும் ஹீட்டில் மெல்ட் ஆச்சா இல்லை கசிவு இருந்ததா என்னன்னு தெரியல. எப்படி ஆச்சு ஓடும்போது ஹீட் ஆகும்ல. அதெல்லாம் அப்படியே கட் ஆகும். அதான் அவர் போட்ட ஒயர். இருக்குன்னு சொன்னாங்கன்னு இது வரலைக்கே வந்து பிரிச்சுட்டே வந்தோம். அப்புறம் நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் செக்அப் பண்ணி மட்டும் பார்த்துட்டு போவோம், இதில் இருக்கா அதில் இருக்கா தப்புன்னு பார்க்கணும். அப்புறமே திரும்பி அங்கேயும் நெறிட்டு பார்த்தது கண்டுபிடிச்சாச்சு. அப்படியே போட்டு கிளம்பியாச்சு. நேரம் ஆயிடுச்சு. அவர் பொழுது போயிருக்கோம். இது சாற்று மேலே தண்ணி ஏதாவது படுதா? என்ன காணும்? சாற்று மேலாம் ஒன்றும் தள்ளி போயிடல. ஒரு கொத்தை இருக்கு போது குச்சி வச்சு வச்சிருக்கேன். குச்சி அதுதான் அங்கே விழும். ஏன்னா அதுக்கு தான் நான் அந்த நீல கலர் கவர் வாங்கி இதை அளந்து சொன்னீங்கன்னா இல்லை நீல அகலம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கவர் ஒன்று வாங்கி இதெல்லாம் இது மேலேனாச்சும் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு இது பண்ணணும். அதுக்கு தான். அப்படி இல்லைன்னா ஒரு கவர் வாங்கிட்டு வரேன், இது மேலே சாற்று மேலே போட்டுருங்க. சாற்று மேலே போட்டிங்கன்னா எதில் அது ஆங்கிளில் வைக்கலாம். செவரு டேமேஜாக இருக்குல்ல, அதுக்கு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மழை டைமில் ஏதாவது ஒன்று பட்டுன்னு இல்லை பக்கத்தில் கிணறு இருக்குல்ல, கிணறு ஓரம் இருக்குல்ல, மழை தண்ணி அதிகமாக அதுக்கு தானே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து 1970 கட்டின செவரு இல்லை, ஏதோ நம்பி அதில் வைக்க முடியாது. அதனால தான். சிமெண்ட்லாம் கிடக்குது மூட்டை, எங்கள் வீட்லேயே ஒரு மூட்டை கிடக்குது. இந்த கொட்டாயா? அதுக்குன்னு இப்போ ஆனால் மணல் தான் தேவைப்படும். மணல் எங்கே போய் எம்சாண்ட் தான் இது பண்ண முடியும். இல்லை ஃபுல்லாகவே பூசணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இந்த ஒக்க போகிற மட்டும் பூசினா போதும். எங்கே வேற என்ன மேலே ஏதோ குலவி கூடு கட்டியிருக்கு. குலவியா கதண்டான்னு தெரில. ஏன்னா கதண்டுலாம் கடிச்சதுன்னா ரொம்ப சொல்கிறாங்க.
மேலே அந்த பிளேட் இல்லை, இருக்கா இதோ இருக்கா? அதில் ஸ்க்ரூ போட்டு முடுக்கணுமா? அண்ணா அது ஏதோ பட்டு பட்டுன்னு இதுவும் ஆகுதுண்ணே, ஸ்பார்க் ஆகுதுண்ணே. எங்க மேல்கட்டை மேல்கட்டை ஸ்பார்க் ஆகுது. பார்த்து பார்த்து லைட்டாக பட்டு பட்டுன்னு ஸ்பார்க் ஆச்சு. அதுக்கு தான் இருங்க, ஆஃப் பண்ணிட்டு. அதெல்லாம் விடுறோம். ஆ புரியா என்ன பண்ண பண்ணினா போறியா? தண்ணி ஒழுகுது போல் இருக்குங்க. தண்ணி இங்கே சென்டர்லேயே ஒழுகுது போல் இருக்கு. ஒயர் மேலே ஒழுகிட்டு இருக்குங்க. ஆ அப்படியா? சரி அப்போ ஆஃப் பண்ணுறேங்க. அது இதுதானே கதண்டு தானே அது? அது கடிச்சா விஷம் இல்லை? ஐயோ என்ன பேண்டிச்சு போட்டுருக்க? சும்மா இது டாக்டர் உளுந்து பிளேட் வச்சுருக்காங்க. கதண்டு கடிச்சா விஷம் அது இல்லை?